2500 ரூபாய், தாலிக்கு தங்கம், காஞ்சி பட்டு புடவை, ஃப்ரிட்ஜ் 8000 ரூபாய் டோக்கனு. நாங்க 8000 ரூபாய் டோக்கன் கொடுப்பதற்கோ, ஃப்ரிட்ஜ் கொடுப்பதற்கோ, தாலிக்கு தங்கம் கொடுப்பதற்கோ, 2000 ரூபாய் டோக்கன் கொடுப்பதற்கோ நாங்கள் வரவில்லை. கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம். இந்த மூன்றை தவிர அனைத்தையும் மக்களே வாங்குகிற ஒரு தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை முதல்ல வந்தவுடனே போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் வைகை ஆற்றை சுத்தப்படுத்துவது. இந்த அடிப்படை தேவையை செய்து கொடுக்காமல் 1967 இருந்து இன்றைக்கு வரைக்கும் 7 முறை திராவிட முன்னேற்ற கழகம், 6 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்கள் 5 முறை, அண்ணாதுரை 1 முறை, அப்பா ஸ்டாலின் 1 முறை, 7 முறை ஆண்டு செய்யாத எதை 8வது முறை வந்து திமுக செய்ய போகிறது. காசை மட்டும் கொண்டு கொடுத்து மக்கள்கிட்ட வாக்க வாங்கிடலாம் என்று திமிரல. இந்த தாய் நகர், கங்கா நகர் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே எவனுமே கூட்டம் போட்டு பேசுறது கிடையாது. வர்றான், கையை காட்டுறான். ஐயா அப்பா ஸ்டாலின் ஒரு இடத்துல மொத்தமா கூடி பேசிட்டு போயிருவாரு. ஐயா உதயநிதி ஒரு பக்கம் பேசிட்டு போயிருவாரு. இந்த பக்கம் பார்த்தா அவரு பேச்சே கிடையாது. ஒன்லி சாலை வளம் தான், நகர் வளம். மன்னர்கள் வந்து இறங்கி வருவாங்கல்ல, மன்னர்கள் காலத்துல மன்னர்கள் வந்து இந்த பெரிய தேர்ல வந்து அப்படியே கையை காட்டிட்டே வருவாங்களாம். அப்படி மக்கள்லாம் குனிஞ்சு கும்பிட்டு எசமா துறை வராங்க, ஐயா வராங்க அப்படின்னு குனிஞ்சு நிற்பாங்க. அது மாதிரி பூக்களை தூவி எறிகிறதும்